வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். புதியதாக மாறும் அதிமுகவின் தலைமை பெரும் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது அதிமுகவில் தற்பொழுது என்ன தேவைன்னா புதிய ஒரு தலைமை தேவை. ஏன் புதிய தலைமை தேவை, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைமையால் என்ன நடந்துச்சு, என்னதான் மாற்றம் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் எழ தொடங்கி விட்டது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்று தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தித்த அனைத்து தேர்தல்களையும் பார்த்திங்கன்னா தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள். பெருமிதத்தில் உள்ளாட்சி தேர்தல் சின்ன சின்ன தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட பெருமிதத்தில் எம்எல்ஏ அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல், அந்த மாதிரியான இடத்துல பார்த்திங்கன்னா கோட்டை விட்டு விடுகிறார்கள். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்திற்கும் ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மற்றவர்களுக்கு இது சிக்கலாகவும் எதிர்ப்பும் வெறுப்பும் அரசியலாக மாறுவதனாக தனிப்பட்ட விருப்பத்தை அரசியலிலும் கட்சியிலும் புகுத்தக்கூடிய சூழல் என்பது அரசியலில் இருக்கக்கூடாது. அதை செய்தால் கட்சிக்கு பின்னணைவும் சிக்கல்களும் ஏற்படும் என்ற ஒரு பிம்பம் என்பது இருக்கிறது. ஸோ இது அதிமுகவில் அது நடக்கிறது அப்படின்றதான் அனைவரும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக எப்படி மீட்டெடுக்கக்கூடிய சூழல் வருமா, என்ன நடக்க போகிறது கட்சிக்கு அப்படி இப்படின்னு நிறைய விதமான விஷயங்கள் என்பது பேசப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் புதிய தலைமை மாறினா நல்லாயிருக்கும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய தலைமை புதியதாக மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா யோசிக்கிறார்கள். ஏன்னா எல்லாருக்குமே கட்சி உடைந்து சின்ன பின்னமாக போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது தெரிகிறது. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2-3 பேராச்சும் முக்கிய புள்ளிகள் பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து விலகி வேறொரு கட்சிக்கு போயிடுறாங்க, குறிப்பாக தாவேக்காவுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் விதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கட்சி மாறுதல் என்பது கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அதிமுகவில் அது அதிகமாக நடக்கிறதுனால டோட்டலாக பார்த்திங்கன்னா கட்சியே கொலாப் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சூழல் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் போன்றவர்களாம் இன்னும் இந்த எதிர்ப்புகளை காமிச்சு கொண்டு இருக்கிறார்கள். கட்சி மாறும்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாறுற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த செங்கோட்டையன் போன்ற முக்கிய புள்ளிகளை கட்சி மாறும்னு பார்த்தாங்க, வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் கட்சி மாறி விட்டார்கள். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா விடாப்பிடியில் இருக்கிறார்கள். ஸோ இவங்களுடைய விடாப்பிடியின் மூலமாகச்சு கட்சி மாறுகிறதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்த்தால் தான் அனைத்தும் தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் தான் நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.